ஹலோ ரன்னர்ஸ். நான் ரீசெண்டாக ரன் பண்ண நம்ம சென்னை டிகேத்லான் 10K எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சென்னை விட்டு அவுட்டரில் இருக்கிற எம்ஜிஎம் டிசிவரில் தான் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈசிஆரில் ஏர்லி மார்னிங் 5:30க்கு இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இந்த ஈவெண்ட்டில் 10 கிலோமீட்டர் கேட்டகரியில் ரன் பண்ணேன். மொத்தமாக இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4000 பேர் ரன் பண்ணியிருந்தாங்க. இதில் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 2 கேட்டகரி இந்த ஈவெண்ட்டில் வச்சுருந்தாங்க. சென்னையில் நிறைய மேரத்தான் நடந்திருக்கு. ஆல்காட் ஸ்கூல், நேப்பியர் பிரிட்ஜில் இருக்கிற அந்த தீவு த்ரில்லிங்லாம் நிறைய ஈவெண்ட் எப்போவுமே நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஈசிஆரில் இந்த ஈவெண்ட் வந்து வச்சுருந்தாங்க. சென்னையிலேருந்து நிறைய பேர் இந்த ஈவெண்ட் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க. காலையில் 5:30 மணிக்கு ரோடு ஃபுல்லாக எல்லோ டிஷர்ட் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏர்லி மார்னிங் இவ்வளோ பேர் ரன் பண்ண வராங்கன்னு. இந்த ரூட்டை பற்றி சொல்லி ஆகணும். ஒரே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் 5 கிலோமீட்டர். நீங்கள் 10 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சு. ரோடு நல்லா வைடாக இருந்தது. எலிவேஷனுமே 10 மீட்டர் எலிவேஷன் தான். அங்கங்கே ஹைட்ரேஷன் பாயிண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை உண்மையாகவே சூப்பராகவே ஆர்கனைஸ் பண்ணாங்க இந்த டைம் டிகேத்லான் 10Kவை. நான் எப்பவுமே சொல்கிறது தான், இந்த மாதிரி நல்ல ஈவெண்ட் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இந்த மாதிரி ரன்னிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரௌடில் ரன் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி லெவல், கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், ரன் பண்ணுவாங்க, நடந்து போவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரன் பண்ணலாம், நடந்து போகலாம். நார்மலாக நீங்கள் தனியாலாம் வாக்கிங் ரன்னிங் பண்ணிங்கன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், ஒரு 2 கிலோமீட்டர். பட் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரௌடில் ரன் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த டைம் வந்து என்னோடய பெஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன் இந்த ரூட்டில். ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்தேன். பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் ரன் பண்ணி தான் இந்த ஈவெண்ட் வந்து ஜாயின் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டேன். லாஸ்ட் ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். So I wish you all the best and thank you for participating in this road safety run. It's for the greater cause and let them start any sport. Let it be as simple as walking and jogging. So please pass this good word to everybody. We will keep doing more events. Thanks to the police department. Thanks to all the helpers for us. Kishore has been a big support for us. We will keep doing more in Chennai to make sports accessible and to make the people of Chennai, Tamil Nadu, India very healthy. Thank you all again. மேரத்தான் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மேரத்தான் வரதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆட தான். போஸ்ட் மேரத்தான் டிஜே மியூசிக்லாம் இருக்கும், சூப்பராக வைப் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த டிகேத்லான் 10Kல ரன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரன்னிங் டிப்ஸ், ரன்னிங் வீடியோஸ், மேரத்தான்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வணக்கம் ரன்னர் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.